அருள்மிகு ஓம் ஸ்ரீ மகாரி மந்திரகிரி மகாயுக காளி காமந்திகாதேவி தாயே துணை. அருள்மிகு பச்சை மலை என வழங்கிய மந்திரகிரியாகிய மகாயுக மலைக்கோவிலுக்கும் மகாயுகம் 736 அலைவரிசைக்கும் மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஓரிரு தினங்களுக்கு முன்பாக ஒரு சுவாரஸ்யமான உரையாடல் ஸ்ரீ ஸ்தாபகர் அவர்களின் இல்லத்திலே நிகழ்ந்தது. மிகச்சிறிய உரையாடல் எனது சிந்தனையை தூண்டியது. உங்களது சிந்தனைக்கும் அதனை தருகிறேன். நமது ஆலயத்தின் முதல் அர்ச்சகராக ஸ்ரீ ஸ்தாபகர்களாலேயே அங்கீகரிக்கப்பட்டவரும் எங்களால் சாமி என அன்போடு அழைக்கப்படக்கூடியவருமாகிய திரு கே சுப்பிரமணியன் என்னும் பெரியவர் அன்றைய தினம் எங்கள் ஸ்தாபகர்களை காண்பதற்காக அவர்களது இல்லத்திற்கு வருகை தந்திருந்தார். சுமார் 2 வருடங்களாக தனது முதுமையின் காரணமாக மலையேறி வந்து அன்னைக்குரிய கைங்கரியங்களை செய்ய இயலாத நிலையில் ஸ்ரீ ஸ்தாபகர்களையாவது காண வேண்டும் எனும் ஆவலோடு எங்கள் இல்லத்திற்கு வந்து உரையாடி கொண்டிருந்தார். அது சமயம் அவர்களது உரையாடலின் இடையே நமது ஆலயத்தில் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய பௌர்ணமி பூஜைகளின் துவக்கத்தை குறித்து, பௌர்ணமி பூஜைகள் தொடங்கிய அந்த முறை குறித்து பழைய நினைவுகளை அசை போடும்பொழுது இந்த ஆலயத்தின் முதல் வழிபாட்டுக்குழு தலைவராக இருந்த மறைந்த திரு R.G. செந்தில்வேலன் அவர்களை குறித்து ஸ்ரீ சுப்பிரமணியன் அவர்கள் மிகவும் பெருமையுட பேசினார்கள். அது சமயம் ஸ்ரீ ஸ்தாபகர்கள் இடையே அவர்களை மறித்து, சாமி, தாங்கள் கூறுவது உண்மை எனினும் எல்லாவித விஷயங்களையும் நமது ஆலயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எல்லா விதமான பணிகளையும் துவக்கி வைத்தது நாமல்ல, நாம் வணங்கக்கூடிய அந்த நாராயணமூர்த்தியை என பணிவோடு கூறினார்கள். அவரது கட்டளையின்றி நம்மால் எதையுமே செய்திருக்க முடியாது. அவரால் ஆட்டுவிக்கப்படக்கூடிய வெறும் கருவிகளே நாம். தாமே அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்திருந்தாலும் இத்தகைய பணிவான வார்த்தைகளை ஸ்ரீ ஸ்தாபகர் அவர்கள் ஒரு முன்னுதாரணமாக எங்களுக்கு தெரிவித்தார். சின்னஞ்சிறுவனாக தனது 13வது வயதிலே தன்னை அறியாமல் மந்திரகிரியாகிய மகாயுக மலை மேல் தவம் புரியச் சென்ற ஸ்ரீ ஸ்தாபகர்களால் இன்று நாம் காணக்கூடிய இந்த மலைக்கோவிலின் வழிபாடு நமக்கு கிடைத்திருக்கிறது. அன்னை காளி காமந்திகாதேவிக்கு உலகிற்கு அறிமுகம் செய்து வைத்தவரும் அவர்கள்தான். ஸ்தாபகர்களாகிய அவர்கள் இருவருமே இந்த ஆலயத்தின் எல்லா வழிபாட்டு முறைகளையும் அது குறித்த அறிவையும் எங்களுக்கு மிகவும் எளிமையாக கொடுத்தார்கள். எந்த ஒரு குருநாதரையும் அணுகி அவரிடமிருந்து ஒரு தீட்சா மந்திரத்தையோ அல்லது உபதேசத்தையோ யோக முறைகளையோ வாசி பிராணாயாமம் முதலான பயிற்சிகளையோ நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமெனில் கடுமையான சில வழிமுறைகளை பின்பற்றியாக வேண்டியிருக்கிறது. முற்காலத்திலே பல குருநாதர்களையும் அரசன் முதல் ஆண்டி வரை இருக்கக்கூடிய அனைத்து குடிகளும் அவ்வாறே அணுகி குருநாதர்களுக்கு அவர்கள் இட்ட பணிகளை செய்த பின்பே அவர்கள் சுட்டக்கூடிய அந்த நற்கதியானது கிடைக்கப்பெற்றார்கள். ஆனால் நமது ஸ்தாபகர்கள் மிகவும் பரந்த மனப்பான்மையோடு தாங்கள் மட்டுமே அனுபவித்திருக்க வேண்டிய பலவிதமான அற்புத ஞான இரகசியங்களை எங்களுக்கு மிகவும் எளிமையாகவே தந்துவிட்டார்கள். அவர்கள் துவக்கி வைத்த அந்த அறப்பணியைத்தான் நாங்களும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். அவர்களுடனும் அவர்களது தயவுடனும் குருவடி சரணம். இந்த நேரத்தில் அவர்களுக்கு நான் தலை தாழ்ந்து வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். இது நிற்க. துவக்கம் என்னும் சொல் உங்கள் சிந்தனையை தூண்டட்டும். நமது குடும்பங்களோ அல்லது நமது வசிப்பிடமோ அல்லது நாம் வாழக்கூடிய ஊரோ அல்லது நமது நாடோ எதுவாயினும் இந்த நாட்டை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு நல்ல தலைவன் தனது அளப்பரிய உழைப்பினால், சுயநலமற்ற தனது தியாகத்தினால் செயல்பட்டாலன்றி அந்த நாடோ குடும்பமோ நகரமோ சுபிட்சம் அடைய முடியாது. இதே நிலைதான் நமது ஆன்மீகத்திலும் இருக்கின்றது.
இது நாம் எல்லோரும் அடிப்படையாக தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு உண்மை. இன்று பல தலைமுறையினருக்கு தெரியாமல் போய்விட்டது எனக்கு மிகவும் வேதனையை கொடுக்கின்றது. ஏனெனில் ஆலயத்தில் நாங்கள் அடையக்கூடிய நேரடி அனுபவங்களை உங்களிடம் இதன் மூலம் கூறுகிறேன். உங்களுக்கு இது பயனுள்ளதாகவும் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கட்டும். எந்த ஒரு குடும்பத்தையும் எந்த ஒரு சமுதாயத்தையும் முன்னேற்றுவதற்காக ஒரு உயிர் தனது எல்லாவிதமான சுக துக்கங்களை ஆசாபாசங்களை தியாகம் செய்துவிட்டு அடிப்படையாக உழைத்திருப்பார்கள். நமது இல்லங்களில் நம்மை காத்து நிற்கின்ற தந்தையர்களோ அண்ணன்மார்களோ தாய்மார்களோ அல்லது நமது குடும்பத்தின் ஏதேனும் ஒரு உறுப்பினர் தங்களது சுக போகங்களை துறந்து அந்த குடும்பத்தை வழிநடத்தி கொண்டிருப்பார்கள். அவர்களிடம் நாம் எப்போதும் நன்றி செலுத்த வேண்டும். அதே நிலைதான் நமது குலதெய்வங்களுக்கும். எந்த ஒரு குடும்பமும் தலைமுறையும் இன்றளவும் உயிரோடு இருப்பதற்கு காரணம் குலதெய்வங்களே. இதனை உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி புரிய வைத்து வளர்த்து வாருங்கள். எந்த காரணம் கொண்டும் அந்த குலதெய்வ வழிபாட்டையோ குலதெய்வத்தை பற்றிய நினைவையோ தாங்கள் மறந்துவிட வேண்டாம். நமது கலாச்சாரத்தின் வேர் தெய்வத்தில் தொடங்கி தெய்வத்திலே முடிவடைகின்றது. நமது பண்பாட்டிலே நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட அற்புதமான ஒரு வாசகம் நினைவுக்கு வருகிறது. இன்றைய குழந்தைகளுக்கு அவைகள் போதிக்கப்பட்டிருக்கின்றனவா என்று எனக்கு தெரியவில்லை. மாதா, பிதா, குரு, தெய்வம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று எனும் வாக்கியங்கள் அருமையான அவ்வையின் ஆத்திச்சூடி வாக்கியங்கள். உடலோடு உயிரை இணைத்து நமக்கு அளித்தவள் அன்னை. உயிரை தந்தவர் தந்தை. உயிரின் உணர்வை அறிவாக்கி கொடுப்பவர் குரு. உயிரில் உணர்வு கடந்து நாம் அடைய வேண்டிய இலக்கு தெய்வம். இதுதான் நமது வாழ்க்கை முறையின் கலாச்சாரத்தின் அடிப்படை. உலக வாழ்க்கையோ ஞான வாழ்க்கையோ குருவருள் இன்றி திருவருள் இல்லை. அவ்வாறு இந்த ஆலயத்திற்கு குருவின் குருவாக வழிகாட்டியாக நிகழ்ந்து செயல்படுத்துபவர்களே நமது ஸ்தாபர்கள். அவர்கள் நமது ஆலயத்தை அமைத்த விதம் எந்த ஆகமத்திற்கு உட்பட்டது? பிரபஞ்சம் எனும் ஆகமத்திற்கு உட்பட்டது. இந்த விதிமுறைகளை எல்லோருக்கும் புரியும்படியாக நாங்கள் எடுத்து சொல்ல வேண்டும் என்று விரும்பினாலும் அவரவரது மனப்பக்குவத்திற்கு தக்கவாறே அதனை அவர்களால் உள்வாங்கிக் கொள்ள முடியும் என்பதால் சிறிது காலங்களுக்கு பிறகு அதனை வேறு விதங்களில் தெளிவாக விளக்கலாம் எனும் முடிவோடு சற்று தள்ளி போட்டிருக்கிறோம். இன்றளவும் நமது ஆலயத்திற்கு வருகை தரக்கூடிய பல பெருமக்களுக்கு ஆன்மீகத்தை குறித்த சிறிய அறிவுகள் இருக்கக்கூடும். அவர்களில் ஒரு சிலர் நமது ஆலயத்தின் அமைப்பு வழிபாட்டு முறைகளை குறித்து சில சந்தேகங்களையோ தங்களது கற்பிதங்களையோ எடுத்துக்கொண்டு அடுத்தவர்களுக்கு தவறான உபதேசங்களை எங்கள் கண்ணெதிரிலேயே செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். அவர்களிடம் சென்று நான் பணிவாக கூறுவேன், ப்ளீஸ் புட் ஆஃப் யுவர் ஸ்கேல்ஸ் என கூறுவேன். ஏதோ ஆங்கிலத்தில் அளந்து விடுகிறேன் என்று நினைத்து விடாதீர்கள். ஒரு ஆலயத்தின் மூர்த்தியையோ ஆலயத்தின் அமைப்பையோ தங்கள் கற்பனை சட்டங்களுக்குள் நீங்கள் யாரும் அடைத்து வைக்காதீர்கள். இறைவனை எக்காரண கொண்டு அளந்து பார்க்கக்கூடிய அருகதை நமக்கு இல்லை. குர்ஆன் இதை இவ்வாறு குறிப்பிடுகிறது: இறைவன் மிக மிக பெரியவன், அல்லாஹு அக்பர் என கூறுவார்கள். சிறந்த வேத வாக்கு அது. நமது தமிழ்மறைகளில் ஒன்றாகிய பெரிய புராணத்தில் சேக்கிழார் பிரான் இவ்வாறு தொடங்குவார்: உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நில உலாவிய நீர்மலி வேணியன், அழகில் சோதியன் எனும் வாக்கியம். இந்த அழகில் சோதியன் எனும் வாக்கியம் நமது தமிழ்மொழியின் சிறப்பை உணர்த்தி நிற்கும் வாக்கியம். ஏதோ தமிழை மட்டுமென்று கூறுகிறேன் என்று நினைக்காதீர்கள். நமது இந்திய தேசம் பெற்றெடுத்த அத்தனை மொழிகளுமே தெய்வீக மொழிகள். நீங்கள் எந்த மொழியை பேசுபவராக இருந்தாலும், எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும், அல்லது எந்த நாட்டைச் சேர்ந்தவராக இருந்தாலும்,
நீங்கள் பேசக்கூடிய மொழியை எப்போதும் இழிவாக கருதாதீர்கள். இறைவனின் அருளின்றி எந்த அதிர்வும் மொழியாவதற்கு வாய்ப்பே இல்லை. அந்த வகையிலே உலகத்தின் மிகவும் சிறந்த ஆதி மொழியாக விளங்கக்கூடிய தமிழின் நுட்பத்தை விளக்கும் சான்றாக இந்த ஒரு வாக்கியத்தை கூட எடுத்துக்கொள்ளலாம். அழகில் சோதியன். அழகு என்றால் என்ன? அழகு, அளவு. அளவு எனில் உதாரணத்திற்கு ஒரு திரவத்தை, எண்ணெயை, தண்ணீரை இத்தனை லிட்டர்கள் என்று கூறுகிறோம். சர்க்கரை, அரிசி இது போன்ற திடப்பொருட்களை இத்தனை கிலோ அல்லது இத்தனை நிறை என குறிப்பிடுகிறோம். ஒரு மனையை, கட்டிடத்தை இத்தனை நீள அகலம் எனும் விஸ்தீரணத்தை சென்டுகள், கிரவுண்ட் என அளவிடுகிறோம் அல்லவா? அவ்வாறு அளவிடுவதற்கு பொதுவாக வழங்கப்படும் பெயர்தான் அழகு என கூறப்படுவது. ஷேக்கிலார் அப்போது என்ன கூறுகிறார்? அழகில் சோதியன். நேரடியாக பொருள் கொண்டால் இறைவன் ஜோதி வடிவானவன் எனவல்லவா கூறுகிறார். ஜோதிக்கு ஏது அழகு? நாம் வீட்டிலேற்றும் தீபமும் காட்டை எரிக்கும் பெருநெருப்பும் ஒன்றாகிவிடுமா என்ன? இல்லை, அதிலேதான் நுட்பம் இருக்கிறது. நமது அஞ்ஞானம் எனும் இருளை நீக்கி நமது ஞான விழிகளை திறந்து உலகை காணச் செய்து அதில் ஒளியாக, வெளிச்சமாக, ஜோதியாக நம்மை ஆட்கொள்பவன் இறைவன் என ஒரு பொருள் எடுத்துக்கொண்டாலும், மற்றொரு பொருள் அழகு இல் சோதியன் என வருகின்றது. அதாவது எந்த அழகாலும் அளவாலும் அளந்தறிய முடியாதவன் அந்த இறைவன் எனும் பொருளே அது. இது தாங்கள் நுட்பமாக உணர வேண்டிய உண்மை. இந்த ஒரு வாக்கியத்தை உணர்ந்து கொண்டாலே பல வேத விஷயங்களை கூட நீங்கள் எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். ஆகவே அன்னை காளி தேவியை காணும்பொழுது ஆணவம் எனும் திரையை விலக்கி வெறுங்கையர்களாக, இங்கே நான் வெறுங்கை என்று கூறுவது வெறுமையான தூய மனத்தையே கூறுகிறேன். அப்படிப்பட்டவர்களாக வாருங்கள். உங்களது கைகள் நிரம்ப, உள்ளம் நிரம்ப, உயிர் நிரம்ப அன்னை அருள் எனும் செல்வத்தை அள்ளித்தர காத்திருக்கிறாள். இது இங்கு இவ்வளவாக விளக்கமாக நான் கூற வேண்டிய காரணம் என்னவெனில், எந்த ஒரு ஸ்தலத்திற்கும் மூல புராணம், அது தோன்றிய விதம், அந்த ஆலயமோ அல்லது ஸ்தாபனமோ அமைக்கப்படுவதற்காக கொடுக்கப்பட்ட உழைப்பு, தங்களையே அர்ப்பணித்த உயிர்களின் எண்ணிக்கை, இவையெல்லாம் எப்பொழுதும் மறைவாக இருக்கின்றன. அவற்றின் மதிப்பு அறியாமல் நாம் எப்பொழுதும் நமது கற்பிதங்களை, சட்டங்களை இறைவனுக்கு முன்பாக கொண்டு செல்லக்கூடாது என்பதுதான் இறை வழிபாட்டில் நாம் முதன்மையாக தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை விதியாகும். இந்த நாகரிகத்தை உங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். பணிவோடு இறைவனிடம் மிக்கவும் அன்போடு வாருங்கள். அப்பொழுதுதான் இறைவனின் கருணையானது உங்களை எந்த நிர்பந்தமும் தடையுமின்றி வந்து சேரும். நன்று நண்பர்களே. இனி அடுத்தடுத்த பதிவுகளில் இவை போன்ற ஆன்மீக தகவல்களையும் இடையிடையே வழங்கிக் கொண்டே நமது ஆலய மலைக்கு ஏறி வரும் அந்த பயணத்தை உங்களுக்கு அலுப்பில்லாமல் கொண்டு செல்ல முயற்சிக்கிறோம். மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறோம். இப்பதிவை காணும் அனைவரும் நமது மந்திரகிரியாகிய மகாயுக மலைக்கோவிலுக்கும் மகாயுகம் 736 அலைவரிசைக்கும் தங்கள் ஆதரவை நல்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மகாயுகம் 736 அலைவரிசையை தாங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதோடு தங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்து அவர்களையும் நமது ஆன்மீக பயணத்தில் இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஓம் காளி, ஜெய் காளி.